நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. இதில் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர், ஒரு கப் அளவுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுடா. ஐயோ ஆமாண்ணா 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 எடுத்து விட்டியா? எடுத்துருக்குறேண்ணா. கதவை திறந்துட்டு எப்படா இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கும்? ஏய் சரி போங்க போங்க, வெளியில தான் வரேன், போங்க. போங்கடா போங்கடா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையிலே நேரமாக எழுந்தாச்சு. இதுக்கு மேலே தான் போய் விகாஸ் தம்பிக்கு சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே இவனுக்கு வெளியில் கதவை திறந்து வெளில வந்தாலே என்ன குதிக்கிறானுங்களே பாருங்களேன். நைட்டெல்லாம் பிரிஞ்சுக்கிறானுங்களா, காலையில் வந்து பார்த்தோன்னே என்ன குசி ஆயிடுவானுங்களா இருக்குது. எங்க கருவாயினுங்களா? ஏய் ஏய் ஏன்டா அவன் காதை பிடிச்சி கடிக்கிற? கருவாயா, உனக்கு கொழுப்புடா உனக்கு. பாரு, ஒன்று நான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவனை போய் மறுபடியும் கடிக்க போகிறான். சரி, இவங்க விளையாடுறத பார்த்துருந்தோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். இரு, நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு வந்து சப்பாத்தியும் ஒரு பன்னீர் கிரேவியும் தாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. இதில் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், குடமிளகாய், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, இந்த ஐட்டம்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நம்ம பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய், நீங்கள் பஜ்ஜி மிளகாயும் போட்டுக்கலாம், குடமிளகாயும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒன்றுனா நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இது 3 ஐட்டத்தை மட்டும் போட்டு வதக்கணுமா போதுங்க. பாருங்கள், நல்லா குடமிளகாயும் போட்டேன். 3ம் போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா இஞ்சி பூண்டு குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பு வந்து ரெடி பண்ணவே கூட வந்து நான் சப்பாத்தி மாவும் பிணைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் இல்லைங்களா, அதனால் சப்பாத்தி மாவும் பிணைஞ்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சமாக பட்டர் போட்டாச்சு. பட்டர் போட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் எடுத்து ஊற்ற வேண்டியது தாங்க. சூப்பராக ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுங்க அதுக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்திடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து சீரக பொடி, பெப்பர் பொடி இங்கே இருக்குது. ஓகே, இது 2 போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் பெப்பர் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீரை போட்டுடலாம். சரிங்களா? இன்னும் மெயினான ஒருத்தர் போடணும். அவர் தயிர் அவர் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர், ஒரு கப் அளவுக்கு, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்சியில் அடித்து விட்டு தயிர் சேர்த்திக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக பன்னீரையும் போட்டுடணும்.
அறக்க பறக்க வேலை நடக்கும் சுமதி அவர்களே. ஆமாண்டா, இன்னைக்கெல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த குழம்பு செம்ம சூப்பராக இருக்குதுடா. உண்மையாலுமே செஞ்சு பாருங்க. புதினா சட்னி செஞ்சுக்கிறீங்க? புதினா சட்னி இல்லைடா, இந்த வாய் தானே உனக்கு இது உனக்கு பிடிக்காத ஒரு வெஜிடபிளை இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். அதை கண்டுபிடி பார்க்கலாம். உண்மையாலுமே விகாஸ்க்கு அந்த வெஜிடபிள் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் அது இதில் போட்டிருக்கிறேன். சூப்பராக கண்டுபிடிக்க முடியாதவனால. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. உண்மையாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பாலாக்கீரை பாலாக்கீரை வச்சு தான் செய்வோம். இந்த மாதிரி கிரீன் கலரில் வர இதை. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. குடமிளகாவா? எப்படி கண்டுபிடிச்சா? அங்க பாத்துட்டு நீங்க ஸ்மெல் அடிக்குது. இல்ல, நீ அங்க நான் மீதி வச்சிருந்த குடமிளகாய் நீ பாத்துட்ட. இல்ல பையல. ஆமா, நான் திரும்பி பார்க்கும்போது நான் பார்த்தேன்டா. நானு ஸ்மெல் அடிச்சிச்சு. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா. இன்னைக்கு சப்பாத்தியும் அந்த கிரீன் பன்னீர் தான் செஞ்சு கொடுக்குற குடமிளகாய் வச்சு. ஏன்னா இந்த சப்பாத்தி, இந்த டிஃபன் ஐட்டம், இந்த வெரைட்டி ரைஸ்னா தான் நல்லா சாப்பிட்றோம். அதுக்குதான். அதனால் டைம் ஆகி போச்சு. போன வருஷம் மாதிரி 8 மணிக்கு அனுப்பிச்சி விட்டேன். இந்த வருஷம்லாம் 7 மணிக்கெலாம் டிஃபனு லஞ்சு கையில் கொடுத்து அனுப்பிச்சுடணும். அதனால் இது பேக் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே தம்பி, போய் யூனிஃபார்ம் போட்டுவியா? ஓடு 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 ஓடு. இப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னல, பார்த்தீங்களா? திருட்டு பையன் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி வா. இன்னைக்கு நட்ஸ் ஊற வைக்காம விட்டுட்டுனாங்களா, ஊருக்கு போயிட்டு மறந்துட்டேன். அதனால வாழைப்பழம், அதுக்கப்புறம் இது மாதுளம்பழம் வாயில் வரல டக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம இது ராகி நல்லா நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ராகியும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். நைட்டு லேட் ஆனதுனால ஊற வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக ராகி, வேக வச்ச ராகி கூழு மாதிரி கண்ணு. இது கொக்கோ பவுட்ரு. இது வாசத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு டம்ளர் நம்ம ஜூஸாக கொடுத்துடலாம். எங்கே திரும்பி மூடிக்கணும், அவசரத்துக்கு பார்த்தாண்டா எல்லாம் அங்கேயும் இருக்கும். ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருந்தாலும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதே எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுடா. இந்த சமயம் குடிச்சிருப்போம். கிளம்பு. டிஃபனும் லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. வெறும் சப்பாத்தியும் பன்னீர் தான், பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, விகாஸ்க்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் தம்பி, ஜூஸ் குடிச்சிட்டு. இது செகண்ட் அக்ரஹாரம். இன்றைக்கி செகண்ட் அக்ரஹாரம் சேலம் வந்திருக்கோம். எதுக்குனாக்கா கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம எப்போ எடுக்கிற அஜய்க்கு போகலை. இன்றைக்கி ஊர்வசிக்கு வந்திருக்கேன். மெட்டீரியல் தானே, அது எல்லாமே ரொம்ப காலமாக இருக்குதுப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அந்த ஊர்வசியில் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் போய் சில்க் காட்டன் ப்ளவுஸுங்க எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்பா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுப்பா ஊர்வசியில். இதுலேயுமே கூட்டம் கம்மியாக இருக்குது. எப்போவுமே ஊர்வசியில் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து கடை இருக்குது. அப்போலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். என் வர்ஷாக்கு மட்டுமே தான் ப்ளவுஸ் எடுத்து தைச்சிட்டு இருந்தேனுங்களா சாரீக்கு. எனக்கும் அவளுக்கு தான் எடுத்து தைச்சிட்ருப்பேன். இந்த ட்ரிப்பு தான் வினிஷாவுக்கு எடுத்து வச்சுக்கிற சாரீக்கெல்லாம் தைச்சிடலாம், ப்ளவுஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் போய் இந்த ட்ரிப் எடுத்தோம். வெறும் சில்க் காட்டன் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டன் ப்ளவுஸுங்க எடுத்தேன். இது எல்லாமே அங்கே எடுத்தோம். அங்கே கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு டிசைன் வேறு மாதிரி எடுக்கலாமான்னு சொன்னால், சரி அஜய்க்கு ஒரு ட்ரிப் போய் அங்கே கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜய்க்கு போகலான்ட்டு போனோம். ஏன்னா அஜயில் நெட்டடு ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நெட்டடில் வாங்குறது. அதனால் அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக அங்கே போனோம். ஃபஸ்ட்டு ஊர்வசியில் சில்க் காட்டனும் கொஞ்சம் காட்டன் ப்ளவுஸுங்களும் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக அஜய்க்கு போனேன். சில்க் காட்டன் மீட்ரு 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஊர்வசியில். ஆனால் அஜயில் 420 ரூபா சில்க் காட்டனு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. ஆனால் ரெண்டு மெட்டீரியலுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.
அடுத்த முறை செவ்வாய்ப்பேட்டையில் வந்து ஒரு கடை இருக்குதுங்க, அங்கேயும் ஹோல்சேலாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வர்ஷா பொண்ணு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா இல்லைங்களா, அங்கே தான் போய் வாங்குவா மெட்டீரியல்லாம். அந்த கடையை நான் ஒரு ட்ரிப் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். நிறையா மெட்டீரியல் வந்து நிறைய டிசைனும் கலெக்ஷனும் நிறையா கிடைக்கும் அங்கே. அதனால் அடுத்த ட்ரிப்பு நான் போகும்போது உங்களுக்கு கட்டாயமாக அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அங்கே போனீங்கன்னா நிறைய நம்ம வாங்கலாம். என்ன ஒன்று, காரை வெளியிலே நிறுத்திட்டு கொஞ்சம் உள்ளார நடந்து போகணும். அதுக்கு செலவு போட்டுகிட்டே தான் நான் அங்கே போகிறதே இல்லை. அடுத்த முறை கட்டாயமாக போகும்போது அங்கே உங்களுக்கு அந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து ஸ்நாக்ஸு. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எங்கே போனோம் அப்படின்னாக்கா, ஸ்ரீ நந்தா காஃபேக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய சாட் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து மசால் பூரி தான் வாங்கினேன். அப்புறம் வினிஷா பொண்ணு வந்து சாண்ட்விச் ஒன்று வாங்கிட்டு வந்தா, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் காஃபி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லா ஐட்டமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அடுத்த முறை போனாக்கா விகாஸ் தம்பி அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ணா போனா எனக்கு பயமா இருக்குது. ஐயோ ஆமாண்ணா 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 எடுத்துருக்குறேண்ணா. ஆனாலும் அண்ணா போனாலும் இங்கே தானே வருவோம், இந்த பக்கம் தானே வருவோம். அண்ணா இதை பிடிண்ணா, இந்த விதை பிடிண்ணா. அண்ணா அங்கே எடுத்து போயிருந்தா எங்கண்ணா ஏறிச்சு? அங்கே போகுது, தொட்டிக்குள்ள போகுதுண்ணா. அங்கே தொட்டிக்கிட்ட போகுது. அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான், போயிட்டாங்க அவங்க இடத்துக்கு. சூப்பர். தினமும் இதே மாதிரி தாங்க இந்த இறக்கத்தில் தான் வந்து படுத்துக்குது. நல்லா சொகுசாக நல்லா ஈரம் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் காடுங்கிறதுனால நல்லா ஈரமாக இருக்கிறதுக்கு வந்து படுத்துக்கிட்டு எங்கள் சத்தம் கேட்டால் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி அந்த புதருக்குள்ளார போயிடுது. டெய்லி நாங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி நாங்களும் சரி டெய்லிக்கும் பார்க்குறது தான். அது விதவிதமாக பார்ப்போம். ஒரு நாளைக்கு கருப்பு கலரில் பார்ப்போம், ஒரு நாளைக்கு மஞ்சள் கலரில் பார்ப்போம். இந்த மாதிரி கலராக பார்த்துட்ருக்கோம். வேறு யாரும் இல்லை, நம்ம நாகராஜனை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரமும். நீங்கள் இந்த மாதிரி பார்த்த அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு முறைலாம் நான் பார்க்கும்போது ஒரே கத்திட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு. அப்புறம்லாம் வந்து பார்க்க பழகிருச்சு. ரஜினி சார் சொல்ல மாதிரி வாங்க பழகலான்னு சொல்லி நாகராஜன் கூடயே நாங்களும் பழக ஆரம்பிச்சிட்டோம். பயந்துக்குவோம், நாமளும் பயந்துக்குவோம். ரெண்டாவது வண்டி மேலே ஏறிக்கும், வண்டிக்குள்ளார அதை வெட்டி விடலாம் விடுண்ணா. நான் கேட்குறேன், ஒரு பந்தல் போட்டு தரேன்னு சொன்னார். பந்தல் போடுறாரா இல்லை இப்போயும் வெட்டிக்கலாமான்னு கேட்கலாம், வெட்டி விட்டுறலாம். சரி வாங்க, நீ காலைல வேலையை பார்க்கலாம். சரி என்னம்மா, காலையிலே நமக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு நாகராஜா, நம்ம வேலையை பார்க்கலாம். நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? ஏன்னா தினமும் நம்ம பார்க்கறது தானே. சே, அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குது பாரு இன்னைக்கு. நம்ம நாட்டு கொய்யா மரத்துலேருந்து கொய்யாக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குதுங்க. பறிக்கிறதே இல்லைங்க, அப்படியே நாங்கள் விட்டுறது. இன்னைக்கு குருவியே தான் சாப்பிட்ருக்குது. இன்றைக்கி தான் 4 பறித்தோம். கப்புன்னு கொய்யாக்காய் தான் அழுத்துறாரு. நல்லா இருக்குது பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யாக்காய். அண்ணன் இருக்கும், இன்றைக்கி 4 பறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாமே பழுத்துருக்குது. காய் குட்டி காயாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பாம்பை பார்க்கவும் இந்த இடத்துல நின்றுக்கிட்டோம். ஏன்னா இந்த செடிக்கு பந்தல் போட்டு கொடுங்கன்னு இப்போ கேட்டோம். இது வந்து பெட்ரியா, ஒயிட் கலர் பெட்ரியா. அதுதான் இந்த இடத்துல ஒரு பந்தலுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் போடுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஆள் கூட்டுற மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் சேலம் சைடெல்லாம் தினமுமே மழை விட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர். அது மஞ்சள் வச்சதுக்கு அதுக்கும் மழை பெய்யறது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் சீக்கிரத்தில் முளைப்பெல்லாம் மேலே வரும். அதனால் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன். பரவாயில்ல, மழை வரட்டும் ஜோராக. உங்கள் ஊர் பக்கங்கள்லேயும் மழை பெய்யுதாங்கிறத சொல்லுங்கள். ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மழை பெய்யுது. டேமில் தண்ணி நம்பிடுச்சுனாலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். காற்று ஜில்லுன்னு அடிக்கும். எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட் எல்லாமே. ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடதுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கருவாயா பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லு சாமி. பாய் சொல்லுங்கடா.